டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைஃப் அப்டேட் சேனலில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஹேஸ் வச்சு எப்படி சிம்பிளாக இங்கிலீஷில் பேசுகிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போர்ஷன் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு போர்ஷன். நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைஃப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இந்த சப்ஜெக்டை வச்சு தான் ஹேவ் வருமா ஹேஸ் வருமானு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்லாம் வரப்போ ஹேவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தமிழில் இருக்கிறது அப்படின்னு ஒரு மீனிங். ஹி, ஷி, இட்டு, அவன், அவள், அது, இந்த சப்ஜெக்ட் வரப்போ ஹேஸ் வரணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் சொல்கிறப்ப எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேட் அப்படின்னா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். ஹேவ்னா இப்போ இருக்கிறது, நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிறது தான் ஹேவ். இப்போ சிம்பிளாக ஐ ஃபார்ம் வந்தால் வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வரப்போ நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட், அவன், அவள், அது, இந்த சப்ஜெக்ட் வரப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இந்த சப்ஜெக்ட் வருதா, ஐ என்னிடம், ஹாவ் இருக்கிறது. எ கார், ஐ ஹாவ் அ கார், என்னிடம் கார் இருக்கிறது. யூ ஹாவ் அ புக், உன்னிடம் ஒரு புக் இருக்கிறது. வி ஹாவ் அ பிளான், எங்களிடம் ஒரு பிளான் இருக்குது. தே ஹாவ் அ டாக், அவர்களிடம் ஒரு நாய் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் எல்லாமே ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்லாம் வச்சு ஹாவை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நீங்களே நார்மலாக தமிழில் கேட்குறத விட பெஸ்ட்டாக இங்கிலீஷில் கேட்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பென் இருக்கான்னு கேட்குறீங்க, உங்ககிட்ட பென் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்ம திங்க் பண்ணுறதுலேருந்து நம்ம பேசுகிற சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக நம்ம பயன்படுத்தினால நம்ம மைண்டில் இங்கிலீஷ் ஸ்டோர் ஆகும். கண்டினியூவாக நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தாட் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கான ஐடியாஸ் இதெல்லாம் வரும். ஸோ அவங்கள்ட்ட பென் இருக்கான்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் அ பென், உன்னிடம் பென் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்க நீ பென் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் இங்கிலீஷில் பண்ணலாம். ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட பென் இருக்குன்னா ஐ ஹாவ் அ பென்னு சொல்லலாம். உங்ககிட்ட பென் இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் அ பென். முன்னாடி டோன்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட்னா என்ன மீனிங்னா இல்லை அப்படின்னு பொருள். ஐ ஹாவ் அ பென் அப்படின்னா என்கிட்ட பென் இருக்குன்னு அர்த்தம். டோன்ட் ஹாவ் அ பென், என்கிட்ட பென் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹீ, ஷி, இட் இந்த சப்ஜெக்ட்லாம் வரப்போ ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதோட சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ ஹேஸ் அ பைக், அவனிடம் ஒரு பைக் இருக்குது. ஷீ ஹேஸ் அ லேப்டாப், அவளிடம் ஒரு லேப்டாப் இருக்குது. இட் ஹேஸ் 4 லெக், அதற்கு 4 கால்கள் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட் இந்த சப்ஜெக்ட் வரப்போ ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹீ, ஷி, இட் இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா பெயர் சொல், ஒரு குறிப்பிட்ட பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சுரேஷ் ஹாவ் அ ஜாப், சுரேஷுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கும். ஹவ் ஹேஸை வச்சு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி குயிக்காக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ டேஷ் அ பென், இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருங்கிறத சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின், ஷீ டேஷ் எ கார். தேர்ட் கொஸ்டின், தே டேஷ் எ ப்ராப்ளம். ஃபோர்த் கொஸ்டின், ஜான் டேஷ் 2 brothers. ஃபிஃப்த் கொஸ்டின், யூ டேஷ் குட் இங்கிலீஷ். நான் இந்த டேஷிங் சொல்கிற இடத்துல எல்லாமே உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.